Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை கர்த்தாவே உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது, ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் தேவனது வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் அதற்கு எதிரான ஒரு வல்லமையும் கிடையாது என்பதையும் வேதம் தெளிவாக கூறுகிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டார் என்றால் அதை செயல்படுத்த நாம் உண்டாக்கின ஒரு மனுஷனை அவர் தேடி நியமிக்கிறார். ஆனால் தேவன் செய்ய நினைப்பதை செய்வதற்கு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அதற்கு வேண்டிய ஞானம், அறிவு, பலம் என்றும் எதுவுமே தேவையில்லை. அவர் காகம், மீன், கழுதை இப்படி 5 அறிவுள்ள மிருகங்களை எல்லாம், உயிரினங்களை எல்லாம் தமது காரியத்துக்காக பயன்படுத்தினவர் அல்லவா. எனவே அவரது வல்லமை அளவில்லாதது. அது மட்டுமல்ல, அவர் செய்ய நினைத்ததை ஒன்றும் எதிர்க்கவும் முடியாது. ஏனெனில் வானிலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் அவரது படைப்புகள் தானே. எனவே படைக்கப்பட்டவைகள் படைத்தவரை எப்படி எதிர்க்க முடியும்? எனவே ஊழியம் செய்யும்போது தேவ பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் செய்ய வேண்டியது ஒன்றே. கர்த்தர் சொல்ல சொல்ல அதை சந்தேகமில்லாமல் செய்து கொண்டே போக வேண்டும். வல்லமரை நம்பி செயல்படுவோமே. இப்படியாய் நடந்த ஒரு தொடர்ந்தேர்ச்சியான பம்பாய் ஊழியத்தின் காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நேற்று தினத்திலே ஊழியத்திற்கு நான் பம்பாய்க்கு போனபோது அங்கே அரவாணைகளை குறித்து விசாரித்ததையும், அங்கே போவதற்கு ஐயோ அது ரொம்ப பயங்கரமான இடம் என்று பாஸ்டர் சொல்லி நிறுத்தினதையும் நான் சொன்னேன். பிற்பாடு இன்றைய சாட்சிக்குள்ளே நாம் கடந்து போவோம். 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டம் வெளியே நடந்து கொண்ட கன்வென்ஷன் கூட்டம். அது ஞாயிற்றுக்கிழமை இருந்ததினாலே காலை சர்வீஸ்லேயே நான் செய்தி கொடுக்க வேண்டியிருந்தது. உள்ளே போய் சபையில் உட்கார்ந்தேன். அப்போ சபையில் என் கண்களுக்கு முன்பாக அந்த சபையினுடைய பேர் என்னவென்றால் சத்திய வெளிச்ச ஐத்திய சபை என்று நான் நினைக்கிறேன். நான் அப்படி பார்த்தேன். நான் பார்த்தா மேலே அந்த போர்டு இருந்தது.
கொஞ்ச நேரம் புரிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்தா அந்த சத்திய வெளிச்ச ஐபிஎஸ் சபை என்பது போய் சத்திய வெளிச்ச கன்மலை கிறிஸ்து சபை என்று, அதாவது என்னுடைய சபையினுடைய பெயர் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். எனக்கு கூட வந்திருந்த தம்பியை பார்த்தப்ப அந்த எதிர் இருக்கிற அந்த போர்டில் என்ன எடுக்குது படி அப்படின்னு அவன் பார்த்துட்டு சத்திய வெளிச்ச ஐபிஎஸ் சபைன்னு போட்டிருக்குது பிரதர் அப்படின்னா. நான் சொன்னேன் அப்படியா, கன்மலை கிறிஸ்து சபைன்னு போடலை அப்படின்னு. அது நம்ம சபை பேராச்சு, அது எப்படி அங்கே வரும் அப்படின்னா. சரி சரி விட்டுட்டு சொல்லிட்டு பேச உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்து ஆராதனை முடிஞ்சு செய்திக்காக நான் போய் நின்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பின உடனே தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி சொல்லும்போது இந்த வருடத்தோடு இந்த சபையினுடைய இடம் மாறுகிறது, இந்த சபையினுடைய பெயர் மாறுகிறது, இந்த சபையினுடைய ஐக்கியம் மாறுகிறது என்று சொல்லி முடிச்சுட்டு நான் செய்தி கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வந்த உடனே பாஸ்டர் கேட்டார், என்ன பாஸ்டர் என்னமோ ஒரு மாதிரி சொன்னீங்க, என்னது பேர் மாறுது, இடம் மாறுது, ஐக்கியம் மாறுதுன்னு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. இந்த பம்பாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஓடி எங்கே நிலைப்பட்ட மாதிரியே தெரியல. எனக்கு ஒரு என்னுடைய தேவைகளும் சந்திக்கப்படலை. அதனால் நானும் என் மனைவியும் பம்பாய் நகரத்தை விட்டு மறுபடியும் நாங்கள் பழையபடி திருநெல்வேலிக்கு போயிடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இதை அறிஞ்சுதான் ஆண்டவர் சொன்னார் போலகுதுன்னு. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க கன்மலை கிறிஸ்து சபைன்றது உங்கள் பேர் தானே, உங்கள் சபை பேர் தானே. ஆமாம் அப்படின்னு. ஆமாம் பிரதர், அது அதை தான் பார்த்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னு. அவங்க அதை குறித்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை. சரி, நான் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச உடனே இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போயிடலான்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், பிரதர் நாளைக்கு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம், நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், உங்களுக்கு அந்த சயன் கோரிவாடால் அரவாணிகள் இருக்கிற இடத்தின் நடுவில் ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரூமில் போய் ஒரு தடவை ஜோம் பண்ணிடலாமா அப்படின்னு. அப்படியா, இன்னைக்கு ஈவினிங் போதாமே அப்படின்னாரு. சரி, என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுநாள் நாங்கள் ஊருக்கு வருவதற்கு முன்பாக அங்கே நாங்கள் புறப்பட்டு போனோம். புறப்பட்டு போய் அந்த ரூமில் போய் உட்கார்ந்த உடனே டப்புன்னு கரண்ட் கட் ஆகிடுச்சு. உடனே என் கையை யாரோ பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் யார் அது அப்படின்னு உடனே பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நான் தான் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, இருட்டே பேசுகிறாரு, என்ன சொல்லுங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் சங்கோஜமான ஒரு பேர் வழி. இல்லை பாஸ்டர், எங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் இதுக்கு திருநெல்வேலிக்கு போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் வெளிப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் இருந்ததுனால உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எப்படி கேட்குறதுன்னு தெரியல, வெக்கமாக இருந்ததுன்னு சொன்ன உடனே கரண்ட் வந்துருச்சு. நான் சிரிச்சுக்கிட்டு கேட்டேன், என்ன பற்றி கேட்கலாமா நீங்கள் அப்படின்னு. இல்லை, நாங்கள் உங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ண விரும்புகிறோம், ஐபிஐபியை விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்து உங்களோடு ஊழியம் செய்ய விரும்புகிறோம், நீங்கள் எங்களை கிளை சபை இணைச்சிக்க முடியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை நான் பார்த்துட்டு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அந்த பழைய ஊழியக்காரர் அதனுடைய மேனேஜர் அங்கே உள்ளே வந்தார். வந்து என்னெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா எல்லாம் அப்படின்னாரு. நாங்கள் சிரிக்க ஆரம்பித்தோம். எனக்கு தெரியுமே, எனக்கு மத்தியானம் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், பாஸ்டர் தனசிங் இங்கேருந்து அவர் போக போகிறதில்ல, இங்கே தான் தொடர்ந்து ஊழியத்தை கண்டினியூ பண்ணுறாரு, வந்திருக்கிற செய்தி கொடுக்க வந்திருக்கிற பாஸ்டர் அவருடையோட அவர் ஊழியத்தை ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அது உண்மைதானான்னு கேட்க உங்கள் வீட்டுக்கு போனேன், நீங்கள் அங்கே இல்லைன்னு பிள்ளைங்க சொன்னதுனால நான் நேராக இங்கே சயன் கோரிவாடாக்கு வந்தேன். பாஸ்டர் உங்களுடைய என்ன காரியம், நீங்கள் எது இருக்காங்க இங்கே வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன், இல்லை நான் வந்தது இந்த செய்தி கொடுக்க மாத்திரம் இல்லை, எனக்கு சயன் கோரிவாடால் எனக்கு கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பமாக்குகிறார். இந்த அரவாணிகள் மத்தியில் எங்கள் ஊரில் அரவாணிகளை ஒரு இடத்துல தேட முடியாது, ஆனால் இங்கே ஒரே இடத்துல இப்படி ஆயிரக்கணக்கான அரவாணிகள் இருக்கிறதுனால இங்கே எனக்கு கர்த்தர் ஊழியத்தை இருக்கிறார். அது மொத்தம் இல்லை, பாஸ்டருக்கு இந்த இடத்துல ஒரு ரூம் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷமாக அந்த நாளில் அரவாணிகளை அந்த நாளிலிருந்து ஒரு ரூமாய் போய் சந்திக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த அரவாணிகள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே நடத்த போகிறாரு, எப்போ பாஸ்டையா வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த மாதம் நம்பிங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த நாளையில் அந்த இடத்துல ஜெபத்தை முடிச்சுட்டு ஒரு சில அரவாணிகளை சந்தித்து நாங்கள் சென்னைக்கு திரும்பி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். வரும்போது நான் நினைச்சேன், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எப்படியோ கர்த்தர் காரியத்தை ஆரம்பித்து கடைசியாக ஒரு சித்தத்தை செய்ய எங்களை அந்த சித்தத்திற்குள்ளே கொண்டு சென்றார் என்பதை கண்டு அந்த நாளிலே கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். கர்த்தருடைய சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். அதே போது என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னென்ன காரியத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சுத்தமாக இருக்கிறீரோ அப்படியா எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன்.